உடப்ப கட்டை வச்சுன்னு இருக்கிற மாதிரி உங்க வீட்டுல ஒன்ன வச்சிருக்கணும். நீங்கள் நல்ல எண்ணத்தோடவே இருந்து யாருக்கும் கெடுதல் இல்லாம இருந்தீங்கன்னா எப்படி தூசி சக்தி உள்ள வரும்? நான் பாத்திரத்தை சாப்பிட்ட உடனே கழுவி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா ஊசி போன நாத்தம் எப்படி அடிக்கும்? வீட்டை நான் கிளீனா சுத்தமா பெருக்கி வச்சுப்பேன்னா துஷ்ட சக்தி வந்தாலுமே என்ன பிரச்சனை இல்லை. அப்போ மனம் செம்மையா இருக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிற மனித மனம் எப்படி இருக்கணும்? செம்மையா இருக்கணும். இந்த போட்டோ வச்சுக்கிறதுனாலயோ பொம்மை வச்சுக்கிறதுனாலயோ அப்படிலாம் சரியாகாது. இப்போ துஷ்ட சக்தி இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எப்படி வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்கணும் அதே மாதிரி மனசை எப்படி வச்சுக்கணும்? நான் தெளிவா வச்சுக்கணும். என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, என் தேவைக்கு நான் வாழ்ந்துனுக்கிறேன். பேயோ பிசாசோ பில்லியோ சூனமோ ஏனோ என்னை எதுவும் பண்ணாது. யாருன்னா என் மேல ஓம்பல் வச்சாலும் அது அவங்க பிரச்சனை. நான் அழகா தான் இருப்பேன். என்னை பார்த்து யாருன்னா பொறாமப்பட்டா அது அவங்க பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. நான் என்னை நீட்டா தான் வச்சுப்பேன், நான் வசதியா தான் வாழ்வேன், நான் காஸ்ட்லி கார் தான் வச்சுப்பேன், நான் கொண்டாட்டமா தான் இருப்பேன். யார் முடிவு பண்ணணும்? முடிவு பண்ணிட்டு பிறகு எப்படி பேய் வரும் பிசாசு வரும் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்போ துஷ்ட சக்தி எல்லாம் ஓட்டணும்னா என்ன செய்யணும்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே எப்படி வச்சுக்கணும்? வரையறுத்து வச்சுக்கணும். சுய ஒழுக்கத்துல நிலைக்கணும். நான் இப்படி இப்படி இருப்பேன், இத்தனை மணிக்கு எழுந்துப்பேன், இது மாதிரி இருப்பேன்னு சுயமா நீங்க உங்களை வரையறுத்துட்டீங்கன்னா எதனா ஆகுமா என்ன? ஆவாதே. நான் காலையில இருந்து உடனே குளிச்சுடுவேன், உடல் நாத்தம் அடிக்கும், வேர்வை வரும், குளிச்சுடுவேன். ஆய் போனா உடனே ஒழுங்கா துவச்சிடுவேன். வீட்டில் என்ன அழுக்கு இருந்ததுன்னா சரியா வச்சுப்பேன், பாத்திரங்கள் எல்லாம் சரியா வச்சுப்பேன், என் கதவு வாசல்லாம் சரியா வச்சுப்பேன், என் வீட்டை நல்லா அலங்காரமா வச்சுப்பேன்னா எந்த துஷ்ட சக்தியும் வராது. அப்போ துஷ்ட சக்தி வராமல் இருக்கணும்னா நான் என்ன இன்னும் ஒரு விசேஷமான சக்தியா மாறிடணும். அதனால ஒரு பொம்மைலாம் வச்சு பிரயோஜனம் கிடையாது. என்னையே நான் சரியா வச்சுக்கினேன்னா எந்த துஷ்ட சக்தியும் வராது. குளிர்துன்னா கோட்டு போட்டுக்கிறீங்க தானே, அப்போ குளிர்த்துறது ஒரு துஷ்ட சக்தி தானே.